अस्सलाम वालेकुम वेलकम टू ससा's किचन இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷலா ரெண்டு ஜூஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா pear புதினா லஸ்ஸி அதாவது பேரிக்காய் வச்சு ஒரு லஸ்ஸி பண்ண போறோம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம் நான் இன்னைக்கு 3 பேரிக்காய் எடுத்துர்க்கேன் இது வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் இது கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் ஹெல்தியா பண்ணலாம் அப்படின்றதுக்காக தேன் எடுத்துர்க்கேன் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் வந்து 200 கிராம் இல்ல கெட்டியான தயிரா இருக்கணும் நல்ல சில்லுன்னு இருக்கணும் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் புதினா இலைகள் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் இத மிக்ஸி ஜார்ல பேரிக்காய்லாம் கட் பண்ணி போட்டுருக்கேன் இதுல இஞ்சியும் புதினாவும் சேர்த்துக்கறேன் இதுக்கு அப்புறம் தேன் சேர்த்துக்கறேன் தேன் இல்லனா நீங்க வந்து சுகர் கூட சேர்க்கலாம் அது ரொம்பவே நல்லா இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் எந்த பீஸ்மே அரைப்படாம இல்ல எல்லாமே அரைப்பட்டுச்சு அதுக்கு அப்புறம் தான் நம்ம தயிர் சேர்க்கணும் இது வந்து 200 கிராம் தயிர் கெட்டியான தயிர் நல்லா சில்லுன்னு எடுத்துர்க்கேன் இதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஐஸ் கியூப் இதெல்லாம் சேர்த்து நம்ம அடிச்சிரலாம் அடிச்சா நமக்கு லஸ்ஸி ரெடி ஆயிரும் அடிச்சு எடுத்துட்டேன் அவ்வளவுதாங்க லஸ்ஸி ரெடி ஆயிருச்சு இத ஒரு கிளாஸ்க்கு மாத்திரலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நீங்க நார்மல் லஸ்ஸியோட இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் இதுக்கு மேல கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்க்கறேன் இதுக்கு மேல கொஞ்சம் புதினா இலைகளை டெக்கரேட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதாங்க ரெடி ஆயிருச்சு நமக்கு லஸ்ஸி பியர் புதினா லஸ்ஸி ரெடி ஆயிருச்சு இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றது சொல்லுங்க இதுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச கோல்ட் காஃபி பண்ண போறோம் நம்ம ரெஸ்டாரன்ட்ல செய்யற மாதிரி வீட்ல எப்படி செய்ய முடியும்னு கொஞ்சம் நினைப்பீங்க அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்கு அதோட இந்த வீடியோல சொல்றேன் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது என்னன்னா 200 கிராம் பால் வந்து காய்ச்சினதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருக்கேன் ஆடையோட தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துர்க்கேன் 2 டேபிள்ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன் கொஞ்சம் தண்ணி இதுக்கு அப்புறம் சாக்லேட் சிரப் எடுத்துர்க்கேன் இது ஆப்ஷனல் தான் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்குது மட்டும் தான் எடுத்துர்க்கேன் இது இல்லனாலும் பரவாயில்லை கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் காஃபி பவுடர்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம் 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்திருக்கேன் ஏன் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலக்குறோம் அப்படினா நீங்க அப்படியே காஃபி பவுடர் போட்டு நீங்க அடிச்சீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அங்க திட்டு இருக்கும் நல்லா இருக்காது இந்த மாதிரி சேக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலக்குறது கலந்துட்டோம் மிக்ஸி ஜார் எடுத்துர்க்கேன் இந்த காஃபி பவுடர் சேர்த்துறலாம் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கிறது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சன்ரைஸ் எடுத்துர்க்கேன் உங்களுக்கு ஃபில்டர் காஃபி வேணும்னா அது ஒரு டிகாஷன் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு அப்புறம் பால் சேர்க்கறேன் இந்த பால் வந்து காய்ச்சி ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துர்க்கேன் ஆடையோட தான் எடுத்துர்க்கேன் நல்லா க்ரீமியா வரும் இதுக்கு அப்புறம் நான் sugar powder சேர்க்கறேன் நீங்க sugar கூட சேர்க்கலாம்னு நீங்க நினைக்கலாம் sugar powder சேர்க்கறனால நல்ல க்ரீமியா திக்கா வரும் ரெஸ்டாரன்ட்ல இப்படி தான் சேர்ப்பாங்க இதுக்கு அப்புறம் ஐஸ் கியூப் சேர்க்கறேன் இதெல்லாம் சேர்த்து அடிச்சிடலாம் இங்க பாருங்க நல்லா அடிச்சு எடுத்துட்டேன் நல்லா க்ரீமியா இருக்கு பாருங்க மேலே எவ்வளவு நுரைச்சி வந்திருக்கு பாருங்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் இத வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் சாக்லேட் சிரப்பால இந்த சாக்லேட் சிரப் இருந்தா சேர்த்துக்கலாம் இல்லனா கண்டிப்பா விட்டுறலாம் இது பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும் அதுக்காக மட்டும் தான் இந்த மாதிரி சேர்க்கிறது சேர்த்துட்டோம் பாருங்க அழகா இருக்குல இதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த கோல்ட் காஃபி சேர்த்துறலாம் பாருங்க எவ்வளவு க்ரீமியா இருக்கு பாருங்க எவ்வளவு நுரைச்சி வந்திருக்கு பாருங்க இது மேல கொஞ்சம் சாக்லேட் சிரப் சேர்க்கறேன் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் அவ்வளவுதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு கோல்ட் காஃபி இந்த ரெண்டு ஜூஸை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோட வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்